பாரதிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற அந்த கண்ணம்மாவோட பிளான் இனிமே ஒர்க் அவுட் ஆகாது. பாரதி புருஷனை குத்திட்டு வந்த விஷயம் தெரிஞ்சா உள்ளூர்ல எவனும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா நாங்க இன்னும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மோசமான ஃபேமிலியா தான் தெரியுறோம். ஐயோ, என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? கண்ணம்மா தான் இன்னும் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கா. அவ தப்பான எண்ணத்திலேயே இருக்கட்டும், பாரதி குழப்பமான மூட்லயே இருக்கட்டும். அந்த மூட்ல தான் அவளை வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் அவளுக்கு புரிய வச்சு அவ மனச எப்படியாவது மாத்தணும். அதுக்கு இதுதான் சரியான டைம். ஆனா அதுக்கு சரியான அவளுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும். அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருங்க. என் ஒய்ஃப் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா பேசி பாரதி மனசை கரைக்க வேண்டியது என் பொறுப்பு. என் பொண்டாட்டி சொன்னா பாரதி நிச்சயமா கேட்பா. ஏன்னா அவ கல்யாண விஷயத்துல கூட என் ஒய்ஃப் சொன்னதுதான் பாரதி கேட்டா. அப்போ கேட்டா ஓகே. இப்ப கண்ணம்மா பேச்சல கேட்டுட்டு இருக்கா? இல்லைங்க, நிச்சயமா என் ஒய்ஃப் சொல்ற பேச்ச பாரதி கேட்பா. அது நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படி சொல்றீங்க? இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் உங்க பையன் கட்ட தாலிய பாரதி சுமந்துகிட்டு இருக்கானா, அதுக்கு காரணமே என் ஒய்ஃப் தான். ஆமாங்க, அவ வேண்டான்னு கழட்டி எறிஞ்ச தாலிய ஊர் பழிக்க போதேன்னு மறுபடியும் அவ கழுத்துல மாட்டி விட்டதே என் பொண்டாட்டி தான். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் பாரதி என் ஒய்ஃப் பேச்ச தட்டவே மாட்டா. பாரதி மறுபடியும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நான் பொறுப்பு. சப்போஸ் அப்படி நடக்கலன்னா நடக்கும் நினைக்கிறேன். You have no choice, பால்பாண்டி. நீங்க இந்த விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும். You got that? Let's go. என்ன சார் இவ்வளவு நடந்திருக்கு? பெத்த அம்மாவையே ஞாபகம் இல்லாத அளவுக்கு கண்டிஷன் மோசமா இருந்திருக்கு. விஷயம் தெரிஞ்சவரா இருந்தோம் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. இல்லை சார், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கடமா அந்த பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் டாக்டர் பாருங்க. இதை தவிர வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களா? இல்ல டாக்டர். இது எல்லாமே தலைவலிக்கும் மயங்கி விழுந்ததுக்கும் தான் மெடிசன் கொடுத்துருக்காங்க. பிரெயின் சம்பந்தமா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? இல்ல டாக்டர். இட்ஸ் ஓகே. ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அங்கிள் கேக்குறாருல்ல, சொல்லு. சொல்லுங்க. வாட்ஸ் யுவர் நேம்? ஜஸ்ட் a minute. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்ல? இப்ப சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சொல்லுங்க, பேர் என்ன? பிரபு. அங்கிள் கேக்குறாருல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பேர் என்ன? பிரபு. அங்கிள் கேக்குறாருல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்.
பேர் கேட்டதுக்கே ரெஸ்பாண்ட் பண்ணல. ம், பரவாயில்ல, நான் சில டெஸ்ட் எழுதி தரேன். நீங்க அதை எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட்டை பார்த்தா தான் என்னன்னு சொல்ல முடியும். ஆக்சுவலாக குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் சார்? பிரெயின்ல இருக்கிற மெமரி செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால தான் அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம். ஆமா, ஞாபக சக்தி குறைஞ்சிட்டு வர்றதுக்கு இதுதான் காரணம். லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த நோய் வருது. இதுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்னு பேர். திடீர்னு நினைவு மறந்து போய் தான் யாரு, தன்னை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு ஞாபகமே இல்லாம போயிடும். ஏன் தன்னோட அம்மா அப்பாவையே அடையாளம் தெரிஞ்சுக்காம போயிடும். டாக்டர், இந்த டிசீஸோட நேச்சர் இது. மெமரி செல் வளர்றதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல்ல இதுக்கு 99% சான்ஸ் கம்மி தான். பட் ஒரே 1% வாய்ப்பு இருக்கு. அது கடவுள் கையில தான் இருக்கு. குழந்தை உயிருக்கு இதனால? இல்ல, குழந்தை உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இருக்காது. இப்படியே போனா கோமா ஸ்டேஜ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அப்ராட்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? இருக்கு சார். ஜப்பான்ல டாக்டர் ஏஞ்சலின்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவர் இந்தியா வருவார். உங்களுக்கு சம்மதம்னா நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். இமீடியட்டா அரேஞ்ச் பண்ண முடியுமா டாக்டர்? இப்பதான் 15 நாள் முன்னாடி இங்க வந்துட்டு போனாரு. இன்னும் 2 மாசத்துல அவர் இங்க வந்துருவாரு. அவர் இங்க வந்த உடனே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தரேன். டாக்டர் வர 3 மாசம் ஆகுன்றாரு. நம்ம எதுக்கு அவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? நாமளே ஜப்பான் போயிட்டு வந்துடலாம். கண்ணம்மா, இப்போ உடனே போகிறதுனா லீவு கிடைக்கிறது முடியாத காரியம். பொறுத்துட்டோம். இன்னும் 2.5 months தானே, பொறுத்துக்கோ. போகிறதே தெரியாது. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. தினமும் அவன் கூட இருக்கிறதுனா எனக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். ஓகே, என்ன பண்ண சொல்ற? கடவுள் நமக்கு ஒரு குழந்தை கொடுத்தான், அதுக்கு இப்படி ஒரு வியாதி கொடுப்பான்னு நாம நினைச்சு பார்த்தோமா? நல்லதே நடக்கும்னு நாம வேண்டிப்போம். டாக்டர், 3 மாசம் வரைக்கும் இவன் எல்லாத்தையும் மறக்காம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? ஒரே ஒரு ரெமெடி தான் இருக்கு. இழந்த ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வர்றது தான் கஷ்டமே தவிர, டெம்பரவரியா அவருக்குன்னு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ப்ரீ ரெக்கார்டட் கேசட். இதுல என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். கேளுங்க. என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஜஸ்ட் சாங். இந்த சாங் இப்போ நான் எரேஸ் பண்றேன். இப்போ இதுல என்ன இருக்கு? பிளாங்க் கேசட். இதே மாதிரி தான் உங்க பையனும். உங்க பையனுக்கு டெய்லி நீ தான் பிரபு, நான் தான் உங்க அம்மா, இவர் தான் உங்க அப்பா, இதுதான் நம்ம வீடு, இதுதான் நீ படிக்கிற ஸ்கூலு, இவங்க தான் உன் கிளாஸ் மிஸ், இவங்க எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா இது எல்லாமே அவனுக்கு எவ்வளவு நேரம் ஞாபகம் இருக்குன்னு என்னால கரெக்டா சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் சொன்ன இந்த டீடைல்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ஸ்கூல் ஐடென்டி கார்டில் சேர்த்து உங்க பையன் கழுத்துல தொங்க விட்டுருங்க.
நாமளே மறந்தாலும் அந்த கார்டு அவன் யாருங்கிறத அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் முக்கியமா இந்த மாதிரி பேஷண்ட்ஸோட பழக்க வழக்கங்கள் அவங்க எப்பப்ப மாறுவாங்க, அதுக்கு நாம எப்படி எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த சிடியில் இருக்கு. இதை நீங்க போட்டு கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்ணம்மா, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? பிரபு சமத்தா இருக்கணும். நான் வரேன். கண்ணம்மா வா, வாட செல்லம். டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு கண்ணம்மா? கேக்குறேன்ல, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? டாக்டர் என்னதான் சொன்னாரு? டாக்டர் என்ன சொன்னாருக்கா? குணப்படுத்துறது கஷ்டம்னு சொன்னாரு. என்ன சொல்ற கண்ணம்மா? இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. யார் சொன்னாங்க அப்படி? என்ன கண்ணம்மா பேசுற நீ? இப்பெல்லாம் சாக கிடக்கிறவங்களே பொழைக்க வைக்கிறாங்க. ஆமாக்கா, இதுக்கு போய் நீ கவலைப்படுற? இங்க எதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைனாலும் வெளிநாட்டுல கூடவா இல்லாம போயிடும்? அதையும் விசாரிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்ம திருப்திக்காக சொல்ற மாதிரி தெரியுது. எப்படியாவது குணப்படுத்திடலாம் நம்பிட்டு இருந்தேன். இனிமே நான் என்ன செய்வேன்? எப்படி என் பையனை நான் காப்பாத்துவேன்? நான் யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யலையே. என் பையனுக்கு என் கடவுள் இந்த மாதிரி ஒரு வியாதியை கொடுத்திருக்காரு. அப்படியே அப்படியே நான் பாவம் பண்ணியிருந்தாலும் என்ன தண்டிச்சிருக்கலாமே. என் புள்ளிய தண்டிக்கணும். அதெல்லாம் பிரபுக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா, நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. ஆமா கண்ணம்மா, கடவுள் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டாரு. நம்ம அம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது தூரமா ஓடி போயிடும். நம்ம அம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது தூரமா ஓடி போயிடும். நான் இன்னைக்கே கோயிலுக்கு போய் நேர்ந்துக்கிட்டு வரப்போறேன். குழந்தைய பிடிச்சுக்கோ. இது பாருக்கா, நீ கவலைப்படாத, பிரபுக்கு ஒண்ணும் ஆகாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். அழாதக்கா, ப்ளீஸ்க்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இவனுக்கு பாலை கொடு. பால் குடி பிரபு. கண்ணம்மா, பாலை குடி. வேண்டாக்கா. ஏதாவது சாப்பிட கண்ணம்மா. என்னம்மா நீயே இப்படி மனசுடைஞ்சு போயிட்டா எப்படி? நீ தானே தைரியமா இருக்கணும். அப்புறம் குழந்தைய யார் பாத்துக்கிறது? பாலை குடி. குடி. நீ என்ன தனி ஆளா கண்ணம்மா? உன் புருஷன் எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருக்காரு. பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா
அவனை எவ்வளவு பெரிய இடத்துல வேணாலும் வச்சு பாப்பாரு. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் உன் கூட தானமா இருக்கோம். உன் பிள்ளைய பத்தி நீயே கவலைப்படுற, பயப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். சரியா பாரதி? நீ கண்ணம்மா கூட இருந்து பிரபுவை கவனிச்சுக்க. சரியா? சரிக்கா. கண்ணம்மா, குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு உடனே எல்லாத்தையும் போட்டபடியே வந்துட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் கண்ணம்மா. இல்ல, கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவேன். தைரியமா இரு, கவலைப்படாத. சரியா? நான் போயிட்டு வரேன். பாரதி, பத்திரமா பாத்துக்கண்ண. டாட்டா செல்லம், நான் போயிட்டு வரேன். ஏதாவது ஒண்ணுன்னா ஃபோன் பண்ண. சரிக்கா. வரேன் கண்ணம்மா. அம்மா தாயே, என் தங்கச்சி குழந்தைக்கு போன ஞாபகம் திரும்ப வரணும். அவனுக்கு மட்டும் குணமாயிடுச்சுன்னா ராகு காலத்துல நெத்தியில மாவிளக்கு ஏத்திக்கிறேன். அவனை எப்படியாவது குணப்படுத்திடுமா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க தம்பிக்கு அடிபட்ட காயம் கொஞ்சம் பரவாயில்ல. உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையாக்கா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, அதான் கேட்டேன். ஆமா, என் தங்கச்சி கண்ணம்மா பையன் உடம்பு சரியில்லாம இருக்கான். என்னாச்சு? அவனுக்கு சுத்தமா ஞாபக சக்தியே இல்லாம போயிடுச்சு. ஐயோ பாவமே. அப்பா, அம்மா, ஸ்கூல், அவனோட ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி இருக்கவங்க யாரையுமே அவனுக்கு ஞாபகம் வரல. இப்ப அந்த வீடே துக்க வீடா மாறிடுச்சு. அவனுக்கு சீக்கிரமா குணமாகணுமேனு தான் அம்மனுக்கு மாவிளக்கு ஏத்துறதா வேண்டிக்கிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்க்கா. வாங்க.